ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான வெந்தயக்கீரை சப்பாத்தி. இந்த சப்பாத்திக்கு எந்தவித குருமாவும் தேவையில்லைங்க. நல்ல தயிரோட ஆனியன் கலந்து கொஞ்சோண்டு பூந்தி கலந்து தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. பொதுவாகவே கீரைகள் குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அது கசப்பான கீரைனா சுத்தமாகவே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சப்பாத்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்திக்கு நான் இந்த பவுல் ஃபுல்லாக கோதுமை மாவு 1 கப் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கடலை மாவு 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு அரைச்சி 2 ஸ்பூன் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1 கப் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிர் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துக்கங்க. இந்த ஓமம் எள் சேர்க்கும்போது நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு, கொத்தமல்லி இலைகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நல்லா பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 1, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க இந்த சப்பாத்திக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 1 பவுல் ஃபுல்லான கோதுமை மாவை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த கடலை மாவையும் சேர்த்திக்கங்க. இந்த கடலை மாவு சேர்க்கும்போது சப்பாத்தி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இந்த உப்பு மாவோட எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாய், கொத்தமல்லி இலைகளை சேர்த்திக்குங்க. இந்த மாதிரி பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும்போது வாய்க்கு தட்டுப்படாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் மாவோட எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஓமமும் எள்ளும் சேர்த்துக்குங்க. இந்த ஓமம் எள்ளு சேர்க்கும்போது நல்லா மணமாக சுவையாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெந்தயக்கீரைகளை சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. வெந்தயம், வெந்தயக்கீரையெல்லாம் உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி. அடிக்கடிக்கு உணவில் சேர்த்துட்டு வாங்க. அதுவும் இந்த மாதிரி சப்பாத்தியாக சேர்த்து சாப்பிடும்போது வெந்தயக்கீரையோட கசப்பு சுத்தமாக தெரியாதுங்க. அதனால் எல்லோரும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தயிர் சேர்த்து மாவு பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. மீதி இருக்க தயிரும் சேர்த்தி மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. நீங்கள் மாவு பிசையும் போது தயிர் அதிகமாக இருக்கிற மாதிரி, தண்ணி கொஞ்சமாக இருக்கிற மாதிரி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் சேர்க்கும்போது மாவு சீக்கிரம் வரடாமல் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக 1 ஸ்பூன் ஆயில் மேலே விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. மாவு நல்லா சாஃப்டாக வந்துடுங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து
உங்களுக்கு எந்த சைஸுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. நான் ஓரளவு பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு குட்டி குட்டி சப்பாத்தி வேணும்னா சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கங்க. நம்ம பிசைஞ்சு வச்ச எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கங்க. பாருங்கள், எனக்கு 1 கப் மாவுக்கு 7 உருண்டைகள் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வரமாவு தடவி நம்ம எடுத்து வச்சுருந்த உருண்டைகளை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி எடுத்துக்கங்க. தேய்க்கும் போது வரமாவும் எண்ணெயும் அப்ளை பண்ணி நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு எப்படி மாவு தேய்ச்சி எடுப்பீங்களோ அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கங்க. கொஞ்சோண்டு வரமாவு தூவி தேய்ச்சிங்கன்னா சப்பாத்தி பிரியாமல் சூப்பராக வருங்க. இதே மாதிரி வரமாவுகளை தூவி மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக தேய்ச்சி எடுத்துட்டோம். இந்த சப்பாத்தியை ஒரு கப்பில் வரமாவு தூவி எடுத்து வச்சிட்டிங்கன்னா எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதே மாதிரி மீதி உள்ள உருண்டைகளையும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், நான் எல்லா சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அடுப்பில் சப்பாத்தி கல்லை வச்சு சப்பாத்திகளை சுட்டெடுக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஆயில் எதுவும் அப்ளை பண்ணாமல் நம்ம தேய்ச்சி வச்சுருந்த சப்பாத்தியை அந்த கல்லில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. உங்களுக்கு நெய் சேர்க்க விருப்பம் இருந்தால் நெய் கூட விட்டுக்கலாம். அதுவும் மணமாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி திருப்பி போட்டுடுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சாலும் சப்பாத்தி கரிஞ்சிரும். ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் சப்பாத்தி ரொட்டி மாதிரி ஆயிரும். அதனால் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூப்பராக இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கங்க. மேலே இந்த மாதிரி நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் சப்பாத்தியை வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மீதி சப்பாத்திகளும் சுட்டு எடுத்துருங்க. இந்த சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும், டின்னருக்கும் சூப்பராக இருக்கும். குருமா எதுவும் வைக்க டைம் இல்லைன்னா இந்த மாதிரி வெந்தயக்கீரையை போட்டு சப்பாத்தி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா எல்லோரும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம மீதி உள்ள எல்லா சப்பாத்திகளையும் சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக சாஃப்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி. தேய்ச்சி வச்சுருந்த எல்லா சப்பாத்தி மாவையும் இதே மாதிரி சூப்பராக சுட்டு எடுத்துக்கங்க. சூப்பரான வெந்தயக்கீரை சப்பாத்தி குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. இந்த சப்பாத்திக்கு ஒரு கப்பில் தயிரை ஊற்றி லைட்டாக சால்ட்டு போட்டு ஆனியன் கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு பூந்தி போட்டு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டான வெந்தயக்கீரை சப்பாத்தி. நீங்களும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.